வணக்கம் ட்ரீமர்ஸ். ஒன் பீஸ் மங்கால இப்போ ரீசெண்டாக ஓட வந்து புக்னி ரேஸை ரிவீல் பண்ணியிருக்காரு. நம்ம கூமா கூட புக்னி ரேஸை சேர்ந்தவ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம ஜாய் பாய் கூட புக்னி ரேஸை சேர்ந்தவராக இருக்கலாம். அதுக்கான எவிடன்ஸாக 3 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, புக்னி ரேஸை சேர்ந்தவங்க எல்லாருமே சன்கா நீக்கா வந்து நம்புறவங்க. சன்கா நீக்கா இருக்காரு, நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்க நம்பிக்கை கொண்டு வருவாங்க. சன்கா நீக்கா வந்து இவங்க ரேஸ் மூலியமாக தான் தெரிஞ்சிருக்குது சன்கா நீக்கா அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சன்கா நீக்கா அப்படிங்கிற பேரை கேட்டாலே நம்ம 5 எல்டர்ஸ் வந்து அதை வந்து மறைக்க பார்ப்பாங்க, பயப்படுறாங்க அதை பற்றி. எதனாலனா, நம்ம 800 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் கிங் கிட்டத்தில் ஜாய் பாய் ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரேஸை சேர்ந்தவங்க ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி என்னமோ, அந்த ரேஸை மொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செலஸ்டியல் டிராகனுக்கு கீழே அந்த ரேஸை அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் போர்ட்ரேட் பண்ணப்பட்டு இருக்குது. மூணாவது விஷயம் என்னன்னா, ஈமுசாமா வந்து அந்த ஜாய் பாயோட ஹேட்டை வந்து பார்ப்பாரு. கண்ணாடி கிளாஸ் உள்ள இருக்கும் ஒரு பொட்டிக்குள்ள அதை பார்ப்பாரு. அந்த ஹேட் வந்து ஜெயின்ஸ் போடுற மாதிரி பெருசாலாம் இருக்குது, நார்மல் ஹேட் மாதிரி தான் இருக்கணும். மேபி அது வந்து ஜாய் பாய்க்கு பார்த்தா, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் தியரி என்ன போயிட்டு இருந்ததுன்னா, ஜாய் பாய் வந்து ஜெயின்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. மேபி ஜெயின்ஸாக இருந்ததுன்னா அந்த ஹேட் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் அப்படி இல்லை, நார்மலாக தான் இருக்குது. மேபி நம்ம ஜாய் பாய்